Praise the Lord. உன்னத பாட்டு 3வது பாகத்துக்கு வந்திருக்கிறோம். கடந்த பாகத்திலே மணவாட்டி எப்படி மணவாளனாகிய இயேசுவுக்கு பாடுகிறாள் என்று பார்க்க தொடங்கினோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2 7 வரை வாசித்தோம். அதிலே 2, 3, 4 என்ற அந்த 3 வசனங்களையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அதில் 2வது வசனத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், அவருடைய வாயின் முத்தங்கள் என்பது அவருடைய வார்த்தையை குறிக்கும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வந்து நமது வாயிலும் நமது நாவிலும் அந்த வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது என்று. அடுத்து 3வது வசனத்திலே அவரது பரிமள தைலம் அவருடைய நாமம் என்று நான் உங்களுக்கு நிரூபித்தேன். இயேசு என்ற நாமத்திலே அவர் இறங்கி வந்து நமக்காக சிலுவை மரணத்தை மறித்து அதன் மூலம் நம்மை ஆவிக்குரிய விபச்சாரிகளாய் புறஜாதியாராய் வேறு தெய்வங்களின் பின்னால் போய்கொண்டிருந்த நம்மை அப்படியே கன்னியர்களாய் அவரது மணவாட்டியாய் அவர் மாற்றினார் என்று. அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி 4வது வசனத்திலே என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் சீஷர்களாக, ராஜாவினுடைய அறைக்கு போகின்ற அளவுக்கு ராணிகளை போன்ற தகுதியை எங்களுக்கு அன்று கொடுத்திருக்கிறீர்கள். உங்களில் களி கூறுவோம், துக்கப்பட 1000 காரணங்கள், சந்தோஷப்பட ஒரே காரணம், அதுதான் நீங்கள். உங்களது அன்பு எங்களுக்கு திராட்சரசத்தை விட மிகவும் பெருமதியானது. இன்று உத்தமர்களாய் உங்களை நாங்கள் நேசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது. இந்த 3 வசனங்களையும் பார்த்தோம். இன்றைக்கு 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனங்களில் இருக்கின்ற ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். 5வது வசனத்திலே மணவாட்டி இப்படி பாடுகிறாள், எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாயிருக்கிறேன். இது என்ன தெரியுமா அன்பானவர்களே? யாருக்கு மணவாட்டி சொல்லுகிறாள்? சூலமித்தியால் யாருக்கு சொல்லுகிறாள்? எருசலேமின் குமாரத்திகளே. யார் எருசலேமின் குமாரத்திகள்? யூதர்கள். இப்ப பாருங்கள், யூதர்களுக்கு புறஜாதியாராகிய நம்மை குறித்து ஒரு ஒரு உணர்வு இருக்கிறது. என்ன தெரியுமா? என்ன இருந்தாலும் நாங்கள் யூதர்கள், இவர்கள் புறஜாதிகள், அந்த எண்ணம் இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக சில ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் கூட, மெஸ்ஸியானிக் யூதர்கள் கூட, எல்லாரும் அல்ல, ஆனால் சிலர், நான் தான் அப்படிப்பட்டவர்களோடு நிறைய பழகுகிறேனே, எனக்கு தெரியும், சிலருக்கு என்னதான் இருந்தாலும் நாங்கள் யூதர்கள் என்ற ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் 2ஆம் தர பிரஜைகள் மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர்கள் இந்த புறஜாதி கிறிஸ்தவர்களாகிய எங்களை குறித்து வைத்திருக்கின்றார்கள். அப்போ சபை யூதர்களை பார்த்து, யூத கிறிஸ்தவர்களை, மெசியானிக் யூதர்களை பார்த்தல்ல, யூதர்களை பார்த்து சொல்லுகிறது, எருசலேமின் குமாரத்திகளே, உங்கள் கண்களுக்கு நாங்கள் கருப்பாயிருக்கிறோம். அப்படித்தானே? உங்கள் கண்களுக்கு நாங்கள் கருப்பாயிருக்கிறோம். நான் கருப்பாயிருக்கிறேன். என்ன, எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போல. அந்த அந்த அடையாளம், இது பாடல் அல்லவா, கவிதை அல்லவா? அப்போது சொல்லுவோமே, வானத்தை போல நீலம், அப்படி சொல்லுவோமே, புல்லை போல பசுமை, அது போல அந்த கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். கருப்பு தான், நாங்கள் யூதர்கள் அல்லதான், நீங்கள் தான் யூதர்கள், நீங்கள் தான் வெள்ளை, இருந்து விட்டு போங்கள், ஆனால் இப்போ அழகாகி விட்டோமே, ஏனென்றால் ஆண்டவர் எங்களை அழகாக்கி விட்டாரே என்று சபை என்னை போன்ற, உங்களை போன்ற புறஜாதியார் யூதர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அதற்கான காரணம் 6வது வசனத்தில் இருக்கிறது. பாருங்கள், நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள். நான் கருப்பாக இருக்கிறேன் என்று யூதர்களை நீங்கள் பார்க்காதீங்கள். அதாவது யூதர்களே, ஆபிரகாமின் உண்மையான சந்ததியே, நான் புறஜாதியான் என்று பார்க்காதீர்கள், நான் அந்நியன் என்று பார்க்காதீர்கள். அது ஏன் அப்படி நடந்தது என்றால், வெயில் என்மேல் பட்டது. நான் முன்பு வாழ்ந்தது பாலைவனத்திலே, வெயிலிலே வாழ்ந்தேன். என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். இது என்ன கவிதை நயத்தில் சொல்லப்படுகிறது? திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரர்கள் எங்கே இருப்பார்கள்? அந்த தோட்டத்திலே வெயிலிலே கருகி கொண்டல்லவா இருப்பார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. அதாவது என் தாயின் பிள்ளைகள், அதாவது என்னுடைய இனம், நான் முன்பு
ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு என்னவா இருந்தனோ, நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு என்னவா இருந்தீர்கள் என்று. இதோ தமிழ் பேசுகிற நாம் காலமாக, நூற்றாண்டு காலமாக கிறிஸ்தவர்கள் அல்லவே. இப்போ இலங்கையிலே இருக்கிறேன் நான். இலங்கைக்கு முதல் ஏதோ ஒரு பெயரிலே கிறிஸ்தவம் 1505 வந்தது. இந்த கத்தோலிக்கர்கள், போர்த்துகீயர்கள் அவர்கள் இங்கு வந்த பொழுது அவர்கள் கத்தோலிக்கத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் கிறிஸ்தவம் ஏதோ ஒரு ரூபத்தில், கத்தோலிக்க ரூபத்திலாவது வந்தது. அதற்கு பிறகு இந்த ஒல்லாந்துக்காரர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். 1924 ஆண்டுக்கு பிறகு பெந்தகோஸ்தே கிறிஸ்தவம் இலங்கைக்கு வந்தது. ஆகவே என்னை போன்ற இலங்கையர்கள், எங்களது மூதாதையர், இப்போ நான் என்றால் பிரமதத்திலே தான் இருந்தேன். நான் இந்துவாய்த்தான் பிறந்தேன். நான் இந்துவாய் இருந்துதான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படி இல்லாமல் இன்று பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று உங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாராவது உங்களுடைய பரம்பரையை நீங்கள் பார்த்தால் மிஞ்சி போனால் 16வது நூற்றாண்டு வரைக்கும் போகலாம். அதற்கு மேலே உங்களது மூதாதையர்களும் வேற்று மதத்திலே தான் இருந்தார்கள். ஒன்று அவர்கள் இந்துக்களாக இருந்திருப்பார்கள், அல்லது அனிமிஸ்ட் போல மரம் செடி கொடிகளை வணங்கி கொண்டு இருந்திருப்பார்கள். ஆகவே தமிழ் பேசுகின்ற நாம் ஒரு நாளும் காலாகாலமாக 2000 வருஷங்களாக நாம் ஒன்றும் யூதர்களோ அல்லது வேதத்தை அறிந்தவர்களோ தேவனுடையவர்களாகவோ இருக்கவில்லை. வெயிலிலே அலைந்து திரிந்து கருகி கருப்பிலே தான் இருந்தோம். அதைத்தான் தீர்க்க தரிசனமாக இந்த வசனம் சொல்லுகிறது. என் திராட்சை தோட்டத்தை என்னால் காக்க முடியாமல் போய்விட்டது. புரிகிறதா? ஆனால் 7வது வசனம் பாருங்கள். இப்போ இது எருசலேமின் குமாரத்திகளுக்கு சொன்னது. சபை யூதர்களுக்கு 5ஆம் 6ஆம் வசனங்களிலே சொல்லுகிறது. ஆனால் 7ஆம் வசனத்திலே சபை மணவாளனை பார்த்து சொல்லுகிறது. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? என் ஆத்தும நேசரே, இயேசுவே, உமது மந்தையை. யார் உமது மந்தை? இஸ்ரவேலர்கள். ஞாபகம் இருக்கிறதா? ஒரு முறை இயேசுவானவர் சொன்னார், இந்த மந்தைகளுக்குள்ளே இல்லாத வேறு மந்தைகளும் எனக்கு இருக்கின்றன என்று புறஜாதியாரை அவர் சாடையாக குறிப்பிட்டிருந்தார். இப்போ அந்த புறஜாதியார் தீர்க்க தரிசனமாக இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள் என்னவென்றால், என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? ஏன் மத்தியானத்தில்? மத்தியானத்தில் தானே கஷ்டமாக இருக்கும். சூடு, அந்த வெப்பம், அந்த மந்தை என்றால் அதுக்கு நிறைய ரோமம் இருக்கும், சும்மாவே சூடு. அப்போது அந்த வெயில் நேரத்திலே அவர்களை எப்படி பாதுகாக்கிறீர்? இது என்ன காட்டுகிறது தெரியுமா? ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்களே, உமது மந்தை, அவர்களை நீர் காலாகாலமாக பாதுகாத்து கொண்டு தான் வருகிறீர். அவர்களை அழிப்பதற்கு எத்தனையோ சக்திகள் முயற்சி செய்திருக்கின்றன. ஆபிரகாம் மூலம் அவர்கள் ஆரம்பமான நாள் தொட்டு இன்று வரை இஸ்ரவேலர்களை அழித்து ஒழிக்க எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், மாமன்னர்கள், தனி நபர்கள், அமைப்புகள், பயங்கரவாத குழுக்கள் முயற்சி செய்கின்றன. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நீர் அவர்களுக்கு அபரிமிதமான பாதுகாப்பை கொடுத்து கொண்டு வருகிறீரே. உமது சொந்த மந்தைகளை நீர் மேய்க்கிறீரே, அதிலே ஏதோ ரகசியம் இருக்கிறது நாதா. ஆபத்தான சூடு அதிகமான நேரத்தில் கூட நீர் அவர்களை எங்கேயோ மடக்குகிறீர். அது எனக்கு சொல்லுமேன் ஆண்டவரே, அந்த ரகசியத்தை எனக்கும் சொல்லுவேன். ஏன்? எனக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பு கிடைத்தால் நல்லது. நான் அதை ஆசைப்படுகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஏன்? உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? அவர்கள் அவ்வளவு ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல், அல்லது அந்த ஆசீர்வாதம் குறைவாய் நான் இருக்க வேண்டும் என்று சபை சொல்லுகிறது. இதிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சபை எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆம், நாம் தேவனுடைய கிருபைக்குள் வந்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலை கைவிடவில்லை, அவர் இஸ்ரவேலை கைவிடவும் மாட்டார்.
அந்த உண்மையான மந்தை, அதுக்காக நாம் பொய்யான மந்தை அல்ல, அந்த மந்தைகளை அவர் கைவிட்டு விட்டு நம்மை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் எப்பொழுதும் அவருடைய மந்தை மேல் கரிசனையாய் அக்கறையாய் இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் மேல் அவர் ஒரு விசேஷ கவனிப்பை வைத்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த ரகசியம் தெரியாத நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை துச்சமாய் ஒதுக்குகிறார்கள். எத்தனையோ இறையியல்கள் எல்லாம் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி என்றெல்லாம் வந்திருக்கிறது. அதாவது இனி சபை தேவையில்லை, இஸ்ரவேல் தேவையில்லை, சபை வந்து விட்டது, சபை தான் உண்மையான இஸ்ரவேல், ஆகவே அந்த ஆபிரகாமின் சந்ததிகள் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் என்று. நீங்கள் கடந்த 2000 வருட கிறிஸ்தவ சரித்திரத்தை பார்த்தால் பல நேரங்களில் சபையே இஸ்ரவேலர்களை உபத்திரவப்படுத்தி எல்லாம் இருக்கிறது. ஆகவே இப்படியெல்லாம் நடந்திருக்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்களுக்கு இஸ்ரவேலின் முக்கியத்துவம் தெரியாது. இப்போது சமீப காலத்திலே ஒரு சிலர் எழும்பி இந்த இஸ்ரவேலுக்கு போகிற கிறிஸ்தவர்களையும் இஸ்ரவேலுக்கு அழைத்து கொண்டு போகின்ற பாஸ்டர்மாரையும் சாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை கூட நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் தவறு. ஆம், உண்மையாக சில பேர் இந்த இஸ்ரவேலுக்கு போவதை தங்களது வியாபாரமாய் கொண்டிருக்கிறார்கள். அதில் என்ன தவறு? நான் அப்படி செய்வதில்லை. நானும் இஸ்ரவேலுக்கு போகிறேன், மக்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். ஆனால் அது என்னுடைய வியாபாரம் அல்ல, அது என்னுடைய ஊழியம். ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு ஒரு சுற்றுலா நிறுவனத்தை தொடங்கி அவர்கள் இப்படி சுற்றுலாவுக்கு இஸ்ரவேலுக்கு அழைத்து கொண்டு போய் அதன் மூலம் அவர்கள் பணம் சம்பாதித்தால் அதிலே ஒரு தவறும் கிடையாது. ஊழியக்காரர்கள் அந்த சுற்றுலாக்களுக்கு போய் மக்களை கூட்டிக் கொண்டு போய் இஸ்ரவேலை காண்பித்து வருவதிலே ஒரு தப்பும் கிடையாது. அப்படி ஊழியக்காரர்கள் அப்படி செய்யும் பொழுது அதை அவர்கள் ஒரு வியாபாரமாய் செய்தால்தான் அது தப்பு. அப்படி செய்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் மற்றபடி இன்றைக்கு அப்படி இஸ்ரவேலுக்கு போகின்ற அனைவருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எனக்கு தெரிந்த நல்ல நல்ல சில ஊழியக்காரர்கள் பல தேசங்களிலே இருந்து இஸ்ரவேலுக்கு மக்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். என்னையும் அழைப்பார்கள், வாருங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று. நானும் போவேன், கற்றுக் கொடுப்பேன். எனக்கும் தான் கதை சொல்லுகிறார்கள், நான் கோடிக்கணக்காய் சம்பாதிக்கிறேன், நாம் இதை வைத்து எல்லாம் போய் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களே, இஸ்ரவேல் ஆண்டவருடைய முக்கியமானவர்கள் என்பதனை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இந்த 7ஆம் வசனத்தை பாருங்கள். என்ன ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து? உமது மந்தை யார்? இஸ்ரவேலர்கள். இப்போ என்னையும் நீர் மேய்க்கிறீர், சந்தோஷம். ஆனால் உமது மந்தைக்கு நீர் விசேஷமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறீர் என்று அவர்கள் சபை இயேசுவை பார்த்து சொல்லுகிறது. அப்படியானால் அன்பானவர்களே, இந்த பகுதியை முடிப்போமா? அதாவது 2வது வசனத்தில் இருந்து 7வது வசனம் வரைக்கும் சபையானது மணவாளனாகிய இயேசுவை பார்த்து சொல்லுகிற காரியம் அடங்கி இருக்கிறது. இப்போ அடுத்த பகுதிக்குள் நான் உங்களை இன்றைக்கு அழைத்து போகிறேன். இப்பொழுதே அதை முடிக்க முடியாது, நாம் ஒரு பகுதியை முடிப்போம். 8வது வசனத்தில் இருந்து 12வது வசனம் வரைக்கும் இருக்கின்ற அந்த பகுதி என்னத்தை குறிக்கிறது என்றால், மணவாளன் மணவாட்டிக்கு பேசுவதை குறிக்கிறது. இப்போ அந்த சில வசனங்களை வாசிப்போம். 8வது வசனத்தில் இருந்து 12வது வசனம் வரை. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். ராஜா தமது பந்தியில் இருக்குந்தனையும் என்னுடைய நழ தைலம் தன் வாசனையை வீசும் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்றால், 8வது வசனத்திலே ஸ்திரீகளில் ரூபவதியே. பாருங்கள், முதல் தடவையாக இந்த சாலமோனின் உன்னத பாட்டில் மணவாளன் மணவாட்டியோடு பேசுகிறார். மணவாளன், அப்போ நமக்கு தெரியும் தீர்க்க தரிசனமாக இது யார்? இயேசுவானவர். இயேசுவானவர் சபையை எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள். ஸ்திரீகளில் ரூபவதியே. வாவ், எவ்வளவு ஒரு இனிமை. அதாவது எத்தனையோ மக்கள் வாழுகிறார்கள், ஆனால் கிறிஸ்தவர்களே, உங்களை நான் மிகவும் அழகுள்ளவர்களாய் பார்க்கிறேன். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில். அதாவது நான் எப்படி என் மந்தைகளை
மேய்க்கிறேன் என்று அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இதோ தீர்க்க தரிசனம். பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் இந்த 8வது வசனத்தில் இருக்கிறது என்று மணவாளனாகிய இயேசு சபையை பார்த்து சொல்லுகிறார். சபையே, உன் அறிவு வளர வேண்டுமானால் நீ என்னிடத்திலே கேட்டாய் கேள்வி, ஆனால் அதற்குரிய பதிலை நான் யார் மூலம் கொடுக்கிறேன் தெரியுமா? மேய்ப்பர்கள் மூலமாய். ஆஹா, மேய்ப்பர்கள் மூலமாய். மேய்ப்பன் என்றால் யார்? கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்டர் தான் மேய்ப்பர். அந்த பாஸ்டர் என்ற சொல் இருக்கிறதே, அதனுடைய அர்த்தமே மேய்ப்பன் தெரியுமா? போதகர் அல்ல. போதகர் என்றால் டீச்சர். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கிறிஸ்தவர்களே, உங்களுக்கென ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை இல்லாவிட்டால், உங்களை நடத்துகின்ற ஒரு ஆவிக்குரிய மேய்ப்பன் இல்லாவிட்டால் உங்கள் நிலை ஆபத்தானது. நீங்கள் எவ்வளவு முதிர்ந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதம் தெரிகின்றது என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எத்தனை வரங்கள் இருக்கின்றன, எத்தனை திறமைகள் இருக்கின்றன, எவ்வளவு காலம் நீங்கள் எத்தனை தசாப்தங்களாய் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கின்றீர்கள், எத்தனை பேரை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றீர்கள், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன், நீங்கள் ஒரு நல்ல பிரசங்கியாய் கூட இருக்கலாம், நீங்கள் அற்புத அடையாளங்கள் செய்கின்ற ஒரு ஊழியராய் கூட இருக்கலாம், நீங்கள் பெரிய பிரசித்தம் வாய்ந்த உலகின் பல தேசங்களுக்கும் போய் பிரசங்கித்து வருகின்ற ஒரு விரும்பத்தக்க ஒரு பிரசங்கியாய் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் ஒரு மேய்ப்பன் வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவருமே ஆடுகள். ஆகவே நமக்கு நம்மை நடத்துகின்ற மேய்ப்பர்கள் வேண்டும். இன்றைக்கு அநேக சுவிசேஷகர்கள், அற்புத அடையாளம் செய்கின்றவர்கள், தங்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்றவர்கள், தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்ளுகின்றவர்கள், ஐட்டினரண்ட் மினிஸ்டர்ஸ் என்று உலகெங்கும் சுற்றித்திருந்து பிரசங்கம் செய்கின்றவர்கள், இவர்களில் அநேகர் கள்ள உபதேசகர்களாய் பல பிழையானவற்றை செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு மேய்ப்பர்கள் இல்லை. ஆகவே நமது நல்ல மேய்ப்பனாம் இயேசு என்கின்ற மணவாளன் மணவாட்டியாகிய நமக்கு, அதாவது உங்களுக்கு மாத்திரமல்ல, சீனியர் பாஸ்டராக இருக்கின்ற எனக்கும் என்ன சொல்லுகிறார்? மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. உனக்கும் மேய்ப்பர்கள் வேண்டும். உன்னை நடத்த உன்னை விட முதிர்ந்த மேய்ப்பர்கள் வேண்டும், மனித மேய்ப்பர்கள் வேண்டும். நான் நல்ல மேய்ப்பன், நான் இருக்கிறேன், ஆனால் உன்னை நடத்த மேய்ப்பர்கள் வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, உங்களுக்கேன ஒரு சபை இல்லாவிட்டால் ஒரு ஆவிக்குரிய சபையை நீங்கள் இன்று தெரிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் போகிற சபை ஆவிக்குரிய சபை இல்லாவிட்டால் அதை விட்டு விலகுங்கள். கள்ள உபதேச சபையாக இருந்தால் அதை விட்டு விலகுங்கள். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்கள். ஒரு நல்ல ஆவிக்குரிய மேய்ப்பன் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக வேண்டும். தயவு செய்து, நான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் இல்லாவிட்டால், நீங்கள் மவுண்ட் கார்மெல் சபையை சேர்ந்தவர்களாய் இல்லாவிட்டால் என்னை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் பார்க்க வேண்டாம். நான் ஆவிக்குரிய மாமா மாத்திரமே. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வேண்டும். ஆகவே நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போங்கள். ஆவிக்குரிய தகப்பனாக ஒரு மெய்ப்பன் உங்களுக்கு இருக்கட்டும். கவனிங்கள், உங்கள் மெய்ப்பன் உங்கள் அளவுக்கு படித்தில்லாவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் மெய்ப்பன் உங்கள் அளவுக்கு வசதி இல்லாதவராயிருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் மெய்ப்பன் உங்களை விட வயதில் குறைந்தவராயிருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் உங்களுக்கென அந்த மெய்ப்பனை தெரிவு செய்து அந்த மெய்ப்பனுடைய மெய்ப்பின் கீழ் அடங்கியிருங்கள். அத்தோடு நீங்கள் தெரிவு செய்கிற அந்த சபை குறையில்லாத சபை, குற்றமில்லாத சபை என்று நினைக்க வேண்டாம். குறையில்லாத சபை, குற்றமில்லாத சபை என்று ஒன்று உலகத்திலே இல்லை. ஆகவே குறைகள் குற்றங்கள் இருக்கட்டும். இருந்தால் அவற்றுக்காக ஜெபியுங்கள். சும்மா அலப்பிக்கொண்டு மற்றவர்களோடு பேசிக்கொண்டு உங்கள் சபையை வேறு சபைகளோடு நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ ஒப்பிட்டு கொண்டு திரிய வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல சபைக்கு அடங்கி, ஒரு நல்ல மெய்ப்பனுக்கு அடங்கி நீங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல இயேசுவானவர் தனது சபைக்கு அழகாக சொல்லுகிறார். நீ உன்னுடைய மேய்ப்பனுக்கு அடங்கி, சபைக்கு அடங்கி, கூடாரங்களுக்கு இடையிலே இரு என்று. அடுத்தது 9வது வசனத்தில் சொல்லுகிறார், என் பிரியமே, மணவாளன் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, என் பிரியமே, பார்வோனுடைய இரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள். பரிகள் என்றால் குதிரை என்ற பழைய வார்த்தை, தமிழ் வார்த்தை.
நிறைய பேருக்கு பரிகள் என்றால் என்னவென்று தெரியாது. குதிரை, புரவி என்றும் சொல்லுவார்களே. பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். பரிகள் பவுஞ்சு என்றால் என்ன தெரியுமா? இந்த சொல் பெண் குதிரை, குதிரைகளின் பெண் குதிரைகளுக்கு உன்னை நான் ஒப்பிடுகிறேன். இப்போ ஏன் என்றால் பார்வோனுடைய ரதங்களை, எகிப்திலே பார்வோன் ராஜாக்கள் இருந்தார்களே, அவர்கள் இந்த தங்களுடைய ரதங்களை இழுப்பதற்கு இந்த குதிரைகளை எப்படி தெரிவு செய்வார்கள் என்றால் நல்ல உயர் ரக குதிரைகளாக இருக்க வேண்டும். அதிலே ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சரித்திரத்தில் கூட ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த விஷயம் தெரிந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்வது உண்மை என்று தெரியும். பார்வோன்மார், எகிப்திய ராஜாக்கள் தங்களுடைய ரதங்களை இழுப்பதற்கு, நன்றாய் கவனிங்கள், பெண் குதிரைகளைத்தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் அதே ராஜாக்கள் யுத்தங்களுக்கு போகும் பொழுது அந்த யுத்த ரதங்களை இழுக்க பயன்படுத்துவது ஆண் குதிரை. தெரியுமா? அது ஆண் குதிரை முரடா இருக்கும், அது அஞ்சாது, பெண் குதிரை அளவுக்கு அஞ்சாது. ஆகவே பார்வோன்மார் யுத்தம் செய்யும் பொழுது ஆண் குதிரைகளையும், மற்ற நேரங்களிலே அவர்கள் பவனி வருவதும் பொழுது பெண் குதிரைகளையும் பயன்படுத்துவார்கள். ஓகேயா? ஆண்டவர் பார்வோன் அல்ல, பார்வோன் கெட்டவர்கள், அப்படித்தானே? சில நல்ல பார்வோன்கள் இருந்திருக்கலாம், ஆனால் எகிப்திய பார்வோன்கள் என்றால் அவர்கள் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அல்லவே. ஆனால் இந்த இடத்திலே மறைமுகமாக ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தான் பார்வோன் இல்லாவிட்டாலும் தான் ஒரு ராஜா அல்லவா? ராஜா பவனி வருகிற அந்த குதிரையை, அந்த ரதத்தை கொண்டு போகிற பெண் குதிரையே நீதான். அது என்ன ஒரு ரகசியம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நான் எல்லா இடமும் போவது சபையே உன் மூலமாய்த்தான். அதாவது நீ தான் என்னை சுமந்து கொண்டு போக வேண்டும். என் பிரியமே, அந்த பார்வோனை எப்படி பரிகளின் பவுஞ்சு, அதாவது ஆண் குதிரைகளின் பெண் குதிரைகளில் பெண் குதிரை இழுத்து கொண்டு போகின்றனோ, அதே போல என்னை உலகெங்கும் நான் போக விரும்பும் இடங்களுக்கெல்லாம் கொண்டு போக வேண்டியது நீதான். சபையே, சுவிசேஷம் இல்லாத இடங்களுக்கு நான் நேரடியாய் போக மாட்டேன், நீ தான் போக வேண்டும். ஆகவே நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், என்னை எல்லா இடத்துக்கும் அழைத்து கொண்டு போகுங்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் நான் வரத்தக்கதாக என்னை அழைத்து கொண்டு போகுவீர்கள் என்கின்ற அந்த ரகசியத்தை தான் இந்த 9வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சபை உருவாவதற்கு கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பே சாலமோன் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் மொழிந்திருக்கிறார். ஆஹா, எத்தனை விஷயங்கள் பார்த்தீர்களா? சரி அன்பானவர்களே, அடுத்த பகுதியிலே நான் உங்களுக்கு மற்ற வசனங்களோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த முதல் 9 வசனங்களையும் பார்த்திருக்கிறோம். மறுபடியும் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க விரும்பினால் பார்த்து குறிப்புகள் எடுத்து நீங்கள் படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.